Taste the Daily. நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு அருகே பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான வாய்க்கால்களில் தனிநபரின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வலியுறுத்தி விவசாயிகள் வயலில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வண்டல் அறிவக்காடு சாலையில் இருபுறமும் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இரு வாய்க்கால்கள் உள்ள நிலையில் அதனை தனிநபர்கள் மற்றும் இறால் பண்ணை உரிமையாளர்கள் ஆக்கிரமித்துள்ளதால் வடிகால் நீர் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். இதனால் விளைநிலங்களில் நீர் வடிய முடியாத நிலை ஏற்பட்டு உப்பு நீர் உட்புகுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசு அதிகாரிகள் அலட்சியத்தால் அதிருப்தி அடைந்த விவசாயிகள் வயலில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு விடியா திமுக அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். திருப்பூர் மாவட்டம் காரத்தொழுவு ஊராட்சியில் 7,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிறுத்தத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சி மகேந்திரன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். காரத்தொழுவு ஊராட்சியில் பேருந்து நிறுத்த கட்டடம் இல்லாததால் சிரமப்பட்டு வருவதாக கிராம மக்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சி மகேந்திரனிடம் கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி நிதியிலிருந்து 7,20,000 ரூபாய் நிதியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் ஒதுக்கினார். புதிய பேருந்து நிறுத்தம் கட்டப்பட்டதை அடுத்து அதனை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் பெய்த மழை காரணமாக தொகுப்பு வீடு மேற்கூரையின் பூச்சு பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பாலப்பட்டு கிராமத்தில் பட்டியலின மக்களுக்கு வழங்கப்பட்ட தொகுப்பு வீட்டில் எழில்பாவை என்பவர் வசித்து வருகிறார். இந்த நிலையில் தொடர் மழை காரணமாக இவரது வீட்டின் மேற்கூரையின் பூச்சு பெயர்ந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக அசம்பாவிதம் எதுவும் ஏற்படவில்லை. இத்தொகுப்பு வீட்டினை சீரமைக்க பல முறை மனு அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என தெரிகிறது. விடியா ஆட்சியில் அதிகாரிகள் அலட்சிய போக்குடன் செயல்பட்டு மக்களின் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.